Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஃப்ரீயா ரீலோட் எடுக்கிற PayMaster ஆப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னால் பேபாலில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கரன்சிஸை எப்படி ப்ரைமரி கரன்சி ஒரே கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணுறத அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐவனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட இன்றைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கோகுல் டெக் இந்தியோட 1 year ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ, அந்த வீடியோவையும் நீங்கள் மறக்காம பாருங்க. அந்த வீடியோட லிங்கும் மேலே இருக்கிற ஐபட்டனில் தான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், நான் ஆல்ரெடி PayMaster ஆப்பை பற்றி வீடியோ போட்டுட்டேன். எப்படி அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டுட்டேன். அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐவனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் சில அப்டேட்டை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நிறைய பேர் யூடியூப் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க PayMaster ஆப்பை பற்றி சொல்லி 2021 அதோட அப்டேட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். நாளைக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது ஃபைவரில் எப்படி மணி மேக் பண்ணுறது, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது ஒரு வெப்சைட். ஸோ அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த PayMaster அப்டேட் பற்றி சொல்கிறேன். ஸோ வீடியோவை பார்க்குற நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களால் இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாகவே விளங்கி கொள்ளலாம். ஸோ நாம் இப்போ டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. நான் இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 1166 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது லோயல்ட்டி பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸுக்கு மேலே நான் ஒருக்கா டச் பண்ணுறேன். பாருங்க, அதை நான் டச் பண்ணும்போது எனக்கு 11.66 LKRன்னு காட்டுது. அப்படின்னு சொன்னால் ₹11.66 இப்போ இருக்குது என்னோடய பேலன்ஸ். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ₹10 ஈக்குவல். நிறைய பேர் இந்த வீடியோவை போட சொன்னீங்க. பெரிய அப்டேட் ஒன்றும் இதில் இல்லை, பட் சின்ன சின்ன அப்டேட் தான். பாருங்கள், இதில் நீங்கள் எல்லா சிம்முக்கும் ரீலோட் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய டயலாக் சிம்மை தான் இதில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டாவில் நான் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் வாய்ஸில் கிளிக் பண்ணலாம். டேட்டான்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வாய்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதை நீங்கள் இதில் கதைக்கிறதுக்காக டொப்பப் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட கார்டு மூலமாக, கிரெடிட் கார்டு மூலமாக. நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக டொப்பப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், ₹50 நீங்கள் டொப்பப் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு 25 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ₹100 டொப்பப் பண்ணால் அதுக்கு 25 பாயிண்ட்ஸ் தருவாங்க ஃப்ரீயாக. ஸோ மேலே 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் ₹10. 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ₹1 தான். அதே மாதிரி ₹200 டொப்பப் பண்ணால் உங்களுக்கு 75 பாயிண்ட்ஸ் தருவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் 5000 வரைக்கும் இருக்குது. இந்த ₹5000 நீங்கள் டொப்பப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 5000 பாயிண்ட்ஸ் ₹50. ஸோ ₹5000 ரீலோட் போட்டால் உங்களுக்கு ₹50 ப்ராஃபிட். நாம் ₹100 ₹50 தான் ரீலோட் போடுவோம். நமக்கு கமிஷன் இதில் குறைவாக தான் கிடைக்கும். பட் நீங்கள் ₹50 ₹100 போட்டால் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மூலமாக நீங்கள் ரீலோடை ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேஷாக வாங்கலாம். நீங்கள் ₹50 ரீலோட் போட்டுட்டு அவங்கக்கிட்ட ₹50 வாங்கினா கூட உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் மேலே அட் ஆகும். ஸோ இது டயலாகில் டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாகில் என்னென்ன டேட்டா அவைலபிளாக இருக்கோ அத்தனை டேட்டாவையும் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது டேட்டாவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் தருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ₹2949 உள்ள டேட்டா பேக்கேஜ் போடலாம். அதுக்கு இவங்க தர பாயிண்ட்ஸ் பாருங்கள், ₹2949 பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ₹29 இதுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் பேக்கேஜ் ஏதாவது வச்சுருந்தா அதுக்கு நீங்கள் இது மூலமாகவே டொப்பப் பண்ணி கொள்ளலாம். ஸோ பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதோட இவங்க கொடுத்த பேக்கேஜ் தான் நீங்கள் சூஸ் பண்ண வேணுமெண்டு இல்லை. கஸ்டம் வேல்யூ ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குறைவான பேமெண்ட்டையும் இதில் போட்டுவிட்டு பே பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ரீலோடாக. ஸோ இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு சொல்லி இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எப்படி ரீலோடு எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். அது ரீலோடுன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதோடு இருக்குது. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் டயலாகுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹச்சிம் யூசர்ஸாக இருந்தால் ஹச்சிமை இதில் என்டர் பண்ணிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 072 இருக்கும் ஹச். அதை கொடுத்ததும் பாருங்கள், ஹச்சில் என்னென்ன டேட்டா பேக்கேஜ் அவைலபிளாக இருக்கோ அத்தனை டேட்டா பேக்கேஜும் இதில் ஷோ பண்ணுவாங்க.
ஸோ 491 ரூபாய்க்கு 741 பாயிண்ட்ஸ். ஹச்சிமுக்கு வந்து கூடுதலாக பாயிண்ட்ஸ் தந்துருக்காங்க பாருங்கள். 50 ரூபா நீங்கள் ஹச்சிமில் வந்து டொப்பப் பண்ணால் 50 பாயிண்ட்ஸ் தராங்க. ஹச்சிமுக்கு வந்து கூட பாயிண்ட்ஸ் தராங்க. 3000 ரூபா நீங்கள் டொப்பப் பண்ணால் 4500 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 45 ரூபா. அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் சிம்முக்கு ரீலோட் பண்ண வேணும்னு சொன்னால் அதை டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் மொபைலில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கோ அத்தனை பேக்கேஜுக்கு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தருவாங்க. மொபைலுக்கு வந்து கூட டயலாக் தான் குறைவு. 076 போட்டால் கூட டயலாகில் குறைவு தான். மொபைல் ஹச்சில் வந்து கூட தராங்க கமிஷன். அதே மாதிரி நீங்கள் ஏர்டெல் என்ன சிம்முக்கு வேணுமென்றாலும் ரீலோட் பண்ணிக்கொள்ளலாம். ஏர்டெலுக்கு வந்து நார்மலாக கூட பாயிண்ட்ஸ் தான் தராங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது மூலமாக ரீலோட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு சொன்னால் மேலே பாருங்கள் மெனு பார் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் என்னோடய யூசர் நேம் காட்டுது. கீழே வந்து 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டெய்லி ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லி. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்பை வந்து ரேட் பண்ணுறவங்க ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே, இன்றைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இதில் கிளைம் பட்டன் இருக்குது பாருங்கள். இதை வந்து கொடுத்தேன்னு சொன்னால் மேலே 1166 ரூபாவாக இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இந்த கிளைம் பட்டனை நான் கொடுத்ததும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து அட் ஆகும். இது வந்து டெய்லி ஃப்ரீயாக பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். 6 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு அட் ஆகிருக்கு. ஸோ 1166 இருந்தது 1172 பாயிண்ட்ஸுக்கு மாறி இருக்குது. நாளைக்கு வந்து டே 2, அதுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ரூபா தருவாங்க, 10 ரூபாவும் தருவாங்க, 1 ரூபா கூட தருவாங்க. ஸோ இது வந்து யாருக்குமே தெரியாது இந்த கிஃப்ட்ன்றது வந்து. அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் தெரியும். மற்றது வந்து டே 3 பாருங்கள், அதுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி டே 5 வந்து 5 பாயிண்ட்ஸ். அடியில் பாருங்கள் டே 29வது நாளுக்கு வந்து 11 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்படியும் வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு சின்ன விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் மேலே பாருங்கள் பில்ஸ்ன்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கான பில் கூட இதில் கட்டலாம். வாட்டர் பில், டெலிஃபோன் பில், போஸ்ட்பெய்ட் மொபைல் பில், ப்ராட்பேண்ட் பில், டிவிக்கான பில் கூட நீங்கள் இதில் பேமெண்ட் செஞ்சு காட்டிக்கொள்ளலாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் செய்கிறேன்டா இதில் செய்யலாம். இந்த ஆப்பில் வந்து நான் மேலதிகமாக சொல்கிறதுக்கு வேறு எந்த விஷயங்களுமே இல்லை. ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த பேமாஸ்டர் ஆப்பை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் தமிழ்லையும் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.